காலையில் 9 மணிலேருந்து பையனை காணலை. 9 மணிலேருந்து பையன் காலையில் நாங்கள் ஒரு 11 மணியாவது தேடணும். அதுக்கு பிறகு இங்கே ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எல்லாம் சாரெல்லாம் வந்த பிறகு அவங்க அந்த வீடு மட்டும் செக் பண்ணலை. வேறு எல்லா வீட்டுக்கும் தீவிர விசாரணை நடந்துட்டு இருந்து அதுக்கு அந்த வீட்டில் தென்னை மரத்துக்கிட்ட புது புளியாக இருந்து தோண்டி பார்த்தா அங்கே பிள்ளை கிடைக்கல. வெளியே வீட்டுக்குள்ளே போய் துணியெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு வாஷிங் மிஷினில் பிள்ளை கால் மேலே தெரிஞ்சு நான் தூக்கி சாட்டை கொடுத்த பிறகு நான் வெளியே வரும்போது அவங்க என்னையே தட்டி போட்டுட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. தலைகீழ கிடந்தான். சாக்கு மூட கட்டி நெருக்கி போய் கட்டி கை காலெல்லாம் கட்டி தான் இருக்கு. அங்க 4 ஆள் செக் பண்ணிச்சு, ஆளு இல்ல, இந்த பையன் வரல சொல்லிட்டாங்க. அதுக்கு சார் எல்லாம் பேய் போறதான் உள்ள போனவங்க விட்டாங்க. விட்ட பிறகு என்னையா நீ செக் பண்ணக்கூடாது, வெளியே போங்க, இப்படிப்பட்டு என் மகன் பதிவு கொடுத்து நான் 40 நாள் ஆகல, நீங்க இப்படி வந்து செக் பண்ணிதாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் மாட்டாவ. நீங்க உங்களுக்கு சந்தேகப்படி இருந்தா நீங்க வெளியே போங்க, நாங்க செக் பண்ணி தான் சொல்லிட்டு வாஷிங் மிஷின் துணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே பார்க்க வாஷிங் மிஷின் கீழே தலைகீழ அந்த பையன் தொங்கிட்டு இருந்தான். அந்த அம்மா வெளியே தட்டி போட்டு ஓடி வெளியே மேக்கத்தாலி பழைய வீட்டுக்கு வெளியே ஓடிட்டு மேக்க போலீஸ்காரங்க பிடிச்சு முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பைக் போட்டு தேடிட்டு இருந்தோம். அந்த அவங்க வீட்டில் 4 திருப்பி நான் கேட்டிருந்தேன். பையன் வந்தாலும் இல்லை சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மாமன் போய் தேடி சொல்ல வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்க சொல்லி ஏன் இப்படி இவ்வளோ தேட வர என்ன தேடி என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் அண்ணனை போக சொன்னேன். நான் போனால் சந்தேகப்படுறாங்க. எங்கள் அண்ணன் நீ போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். எங்கள் அண்ணனே நீ காம்பவுண்ட் வீட்டுக்குள்ளே வராத, காம்பவுண்டுக்குள்ளே பேர்த்து எங்கள் அண்ணன் சொல்லி அனுப்பிவிட்டான். அதனால போலீஸ்காரன் வந்த உடனே கண்டுபிடிச்ச வச்சு நான் ஒரு வீட்டை வெளியே போய் நான் ரோட்டுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே ஒரு பழைய வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்துட்டாங்க. கண்டுபிடிச்சாச்சு. போலீஸ்காரங்க வந்தாங்க, கண்டுபிடிச்சி கைது பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆமாம், அது அவங்க பையன் பேரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கள. அதுக்கு இவைய போல அந்த வீட்டுக்கு அவைய மூத்த போய் ஒரு பாட்டில் தூக்கி வீட்டில் போட்டுப்போம் போல. அதே சின்ன பிரச்சனை இருந்திருக்கு போல, சின்ன சண்டை வாக்குவாதம் இருந்திருக்கு போல. அதனால இப்படி பண்ணிட்டாங்க. கண்ணு முன்னால தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவ குடும்பமே எல்லாரும் தான், குடும்பமே தான் 3-4 பேரும் சேர்ந்து தான், மாமா புருஷன் எல்லாரும் சேர்ந்து தான் என் பிள்ளைய கொண்டு இருக்காவ. எல்லாரும் சேர்ந்து அவிய 3-4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாதான் நான் உயிரோட வாழுவேன், இல்லைன்னா வாழ மாட்டேனே. இல்லைன்னா நான் பெரிய இடத்துல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பிரச்சனை சார்? ஒரு பிரச்சனை இல்லை. ஏமா மூத்தமா ஒரு 3 மாசம் ஆயிட்டு, 3 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னதான் பாட்டில் லைட்டா போட்டு உடைச்சிருக்கான். அதுக்கு கெட்டார்த்த போட்டு நிறைய கேள்வி கேட்டா நானும் ஒரு வார்த்தை கூட நான் பேசல. சரி பேசிட்டு போனா விட்டாச்சு. அந்த பையன் வண்டியில போற வச்சுல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான். அதுக்கு நான் தான் கொண்டுன்னு சொல்லி நான் அதெல்லாம் பண்ணி எடுக்கவே இல்லை. இவன் அதே நினைச்சு என் பிள்ளைய இப்ப 3 மாசம் 2 மாசமா கருகட்டிட்டே இருந்து என் பிள்ளைய நான் குளத்தேலைக்கு தானே போனேன். குளத்தேலைக்கு போவதுக்குள்ள என் பிள்ளைய கொண்டுட்டாலே, வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு கொண்டுட்டா. என் பிள்ளை ஒரு வீட்டுக்குமே போவாது. அவளுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணும். அதே குடும்பத்துல எல்லாருமே உள்ளதா இருக்கணும். அவ வீட்டை நான் நொறிப்பேன். உண்மைக்கு என் பிள்ளை அந்த வீட்டுலதான் பதைக்கணும். நான் அவளை எதுவும் தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் என் பிள்ளைய நான் கையில வாங்குவேன், இல்லைன்னா கையில வாங்க மாட்டேன். இதுதான் சார் நான் சொல்ல உண்மை. இது 6 நாள் இதுதான் சொல்லுவேன். என் கண்ணு முன்னால தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவ சாவணும். என் பிள்ளை எப்படி மூச்சு முட்டி அவளை பிடிச்சி அவ அம்மிக்க எப்படி பண்ணினாலும் அதே போல அவ ஆகணும். காலையில 8:45 சார் நான் வேலைக்கு குளத்தேலைக்கு போயிட்டேன். குளத்தேலைக்கு போயிட்டு பிள்ளை எங்க வீட்டுல வந்து பிள்ளை எங்க மச்சான் வீட்டுக்கு தான் போயிட்டு பழுன்னு வச்சு விளாண்டுட்டு ரிட்டர்ன் திரும்பறதா பிள்ளைய கரகரன்னு இழுத்து உள்ள அமுக்கி வாய வச்சு அமுக்கி வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டிருக்கா. யாருமே பார்க்க சார். நாங்க 100 தரம் அதுல பார்த்ததுக்கு இல்லேன்னுட்டாலே. 100 தரம் நான் அதுல பார்த்து அதுலதான் போனுக்கு மேல போனு ஊர்லாம் எங்க அண்ணன் மாதிரிலாம் தேடி ஊருக்கு மேல போன் போட்டு என் பிள்ளைய காங்கலையேன்னு சொல்லி எங்க வரலையேன்னுட்டா. எங்க அக்காட்ட கூட அவ எதுக்கு இங்க வர போறான், பிள்ளைய எங்க கையில கொண்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஏமாத்திட்டாளே. நான் என்ன செய்வேன் என் பிள்ளைக்கு? அவ இருக்கு, அவ ராஜ்யம் கணக்கு. அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லைன்னா நான் உயிரோட வாழ மாட்டேன். இன்னைக்கே நைட்டே நான் செத்துருவேன். இதுதான் சார் இது. என் பிள்ளை எப்படி துடிக்க செத்துச்சோ அதே போல அவ துடிக்க சாவணும். என் பிள்ளை இறந்ததுக்கு இதுக்கு எதுக்காட்டு முதலமைச்சர் கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லைன்னா நான் விட மாட்டேன் சார். என் பிள்ளை செத்ததுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இதுக்கு முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு.